ஹாய் நந்தினி. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? காக்க வச்சிட்டேனா? இல்ல ஆண்டி, இப்பதான் வந்தேன். ஆமா ஆண்டி, ஏதோ முக்கியமான விஷயம் நேர்ல பார்த்து பேசணும்னு வர சொன்னீங்களே, என்ன விஷயம் ஆண்டி? முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயமும் கூடதான். நமக்கு சந்தோஷமான விஷயம்னா அது அந்த அகிலாண்டேஸ்வரியோட ஆட்டம் அடங்கணும். அப்படி இல்ல, அட்லீஸ்ட் அவ தலை குனிஞ்சாவது நிக்கணும் ஆண்டி. ரெண்டுமே நடக்க போகுது நந்தினி. அதுவும் நாளைக்கே நடக்க போகுது. என்ன ஆண்டி, ஏதோ ஜோசியம் சொல்ற மாதிரி சொல்றீங்க? ஜோசியத்துல உனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஆனா அகிலாண்டேஸ்வரி இருக்காளே, அவளுக்கு ஜோசியம்னா பயங்கரமான நம்பிக்கை. இவ்ளோ ஏன், உனக்கு தான் தெரியுமே. அவ மித்ராவ இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா ஆக்கணும்னு நினைச்சதுக்கு காரணமே அவ ஜாதகம் தானே. சரி ஆண்டி, இப்ப எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? காரணமா தான் நந்தினி. அகிலா என்ன நினைச்சாலும் தெரியல, திடீர்னு இந்த விஸ்வாசம் இருக்கால, அவனை கூப்பிட்டு உன் பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துட்டு வான்னு கேட்டா. சமையல்காரி ஜாதகத்தை எதுக்கு அகிலாண்டேஸ்வரி வாங்கினா? இதே கேள்வியத்தான் அந்த புள்ள பூச்சி புருஷோத்தம்னு அகிலா கிட்ட கேட்டாரு. அதுக்கு அகிலா சமையல்காரிக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு தான் சொல்லி சூப்பர் ஷாக் கொடுத்தா பாரு. அது மட்டும் இல்ல நந்தினி, யாரையுமே வர வேணான்னு சொல்லிட்டு அவ மட்டுமே கார் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டா. திரும்பி வரும்போது பாக்கணுமே, ஒரு புயல் மாதிரி வந்தா. கையில கிடைச்ச எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சி வெறியாட்டம் ஆடிட்டா. என்ன காரணம்? எதுக்கு அப்படியெல்லாம் பண்ணா? எல்லாம் ஜோசியம் ஜாதகம் இது பண்ற வேலைதான். அகிலா இருக்காள, ஆதி ஜாதகத்தையும் சமையல்கார் ஜாதகத்தையும் கொண்டு போய் ஜோசியர் கிட்ட காமிச்சிருக்கா. அந்த ஜோசியர் இந்த ரெண்டு ஜாதகமும் புருஷன் பொண்டாட்டி ஜாதகம்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஆண்டி? என்ன நடக்கும்? ஆதி பேரோட சமையல்காரி பேரை சேர்த்து சொன்னாலே அகிலா விரியாட்டம் ஆடுவா. புருஷ பொண்டாட்டி ஜாதகம்னு சொன்னா சும்மா இருப்பாளா? நாளைக்கு காலையில 8:30 மணிக்கு உங்க வீட்ல உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்க போகுது. அங்க என்ன நடக்க போகுதுன்னு நான் இதுல எழுதியிருக்கேன். நாளைக்கு காலையில 8:31 மணிக்கு அப்புறம் நீங்க இதை பிரிச்சு பாருங்க. இந்த ரெண்டு ஜாதகத்தை பத்தி நான் சொன்ன விஷயம் உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு புரியும். அவ்வளவுதான், அப்படியே பொங்கி எரிமலையா மாறிட்டா. அப்போ நாளைக்கு காலையில 8:30 மணிக்கு ஜோசியர் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரிய வரும் இல்லையா? ஆமா நந்தினி. ஒருவேளை ஜோசியர் சொன்னது உண்மையாயிடுச்சுன்னா? நானும் இப்படிதான் கேட்டனே அகிலா கிட்ட. ஒருவேளை ஜோசியர் சொன்னது உண்மையாயிடுச்சுன்னா நீங்க பார்வதிய துப்பாக்கியில சுட்டுருவீங்களாக்கான்னு. அதுக்கு அகிலா நிதானமா என்கிட்ட, அந்த நேரம் என் மனசுல அப்படி பட்டுச்சுன்னா கண்டிப்பா தயங்காம சுட்டுருவேன்னு சொன்னாலே. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்தா கண்டிப்பா ஆதி வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இருக்க மாட்டான். தான் மனசுக்கு பிடிச்ச சமையல்காரியோட உயிரை காப்பாத்த அம்மாவையே எதிர்க்க ஆரம்பிச்சிருவான். ஆதி சப்போர்ட் பண்ணா அகிலா ஒன்னும் உடனே அடங்கி போயிட மாட்டா. அவளுக்கு மத்த எல்லாத்தையும் விட குடும்ப கௌரவம் தான் முக்கியம். ஆதியும் சுட்டு கொன்னுட்டு அவளும் சுட்டுக்கிட்டு செத்து போயிடுவா. சாகட்டும். ஆதி கடவுர் சாம்ராஜ்யத்தோட 2 பில்லரும் சுட்டுக்கிட்டு சாகட்டும். அதான் எனக்கு வேணும். ஆனா இதெல்லாம் நாளைக்கு நடக்கணும் ஆண்டி. நடந்தா நல்லா இருக்கும். ஆண்டி, இன்னொரு விஷயம். சொல்லு நந்தினி. ஜோசியர் சொல்லிட்டாருன்னு நினைச்சு நீங்க அமைதியா இருக்காதீங்க. ஜோசியத்தால குழம்பி போயிருக்கிற அகிலாண்டேஸ்வரியோட மனசை இன்னும் குழப்புங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க சமையல்காரிய பத்தி என்ன சொன்னாலும் அந்த அகிலாண்டேஸ்வரி நம்பிடுவா. அதனால சமையல்காரிய பத்தி அகிலா மனசுல தப்பான எண்ணம் உருவாகிற மாதிரி நடந்த விஷயத்த சம்பந்தப்படுத்தி பேசுங்க. விசுவாசத்துக்கு உதாரணமா அந்த அகிலாண்டேஸ்வரோட மனசுல இடம் பிடிச்ச அந்த சமையல்காரிய அகிலாண்டேஸ்வரோட மனசுல இருந்து தூக்கி எறிங்க. கண்டிப்பா நந்தினி, நான் சும்மாவே ஆடுவேன். அந்த சமையல்காரிய அழிக்கிறதுக்கு ஒரு சரியான காரணம் கிடைச்சிருக்கு. அதை விட்டுருவேனா?
அத அப்படியே பெருசாக்கி அகிலா மனசுல இருந்து அவளை தூக்கி எறிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் நினைச்ச மாதிரி அவளை இந்த வீட்டை விட்டு இல்ல, இந்த உலகத்தை விட்டே அனுப்புறேன். மித்ரா, அகிலா நல்லா குழம்பி போயிருக்கா. இதுதான் நமக்கு ஏத்த சமயம். குழம்பி போயிருக்கிற அவளை இன்னும் கொஞ்சம் நல்லா ஏத்தி விட்டு குழப்ப போறேன். நீங்க இருந்து வேடிக்கை பாருங்க. அக்கா, நீங்களா அக்கா? இது சோஃபால சாஞ்சு தலையெல்லாம் தொங்கி போய் முகத்துல இவ்ளோ சோகம். இந்த சோஃபால கால் மேல கால் போட்டு நீங்க உட்கார்ந்து இருக்கிற கம்பீரத்தை பாக்குறதுக்கு எத்தனை கண்ணு வேணும். இப்படி உங்களை பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சிங்கம் மாதிரி கால் மேல கால் போட்டு அப்படி உட்கார்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும் இல்லக்கா, இந்த ஹாலுக்கே கம்பீரமா இருக்கும். நீங்க இப்படி துவண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா எல்லாத்துக்கும் காரணம் அந்த சமையல் கறிதான்க்கா. தப்பா சொல்லட்டுமா? ஐயோ அக்கா, இதான் சமையல்னு நான் ஏதோ உங்ககிட்ட அவளை பத்தி தப்பா வந்து பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்கக்கா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பார்வதி ரொம்ப நல்ல பொண்ணுதான், அப்பாவி பொண்ணுதான், நல்லா சமைக்கிற பொண்ணுதான். அதுல நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. என்னாச்சு அத்தைக்கு? பெரியத்த முறைச்சதுல பயந்து போய் ரிவர்ஸ் அடிச்சுட்டாங்களா? ஆனா அக்கா, அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நமக்கு குழப்பமும் பிரச்சனையும் தான் அதிகமா இருக்கு. அத்தை கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்காங்க. நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறேன்னு மட்டும் நீங்க நினைக்க கூடாது. அப்படின்னா நான் சொல்லுவேன். அக்கா, நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க 25வது வருஷ கல்யாண நாள் விழாவுல என்ன நடந்தது? அவளால தானே அவ்வளவு பெரிய தீ விபத்து நடந்தது. அதுல அபசகுனம் புடிச்ச மாதிரி நம்ம குடும்ப போட்டோ எரிஞ்சு போச்சேக்கா. யோசிக்கிறா. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அருண் ஐஸ்வர்யா நிச்சயதார்த்தம். அதுல எவ்வளவு குழப்பம்? அது எல்லாம் இந்த பார்வதியால தானக்கா. நீங்களே சொல்லுங்கக்கா, இந்த பார்வதியும் அருணும் ஒன்னா சேர்ந்திருக்கிற போட்டோவை பார்த்துட்டு அருண் ஐஸ்வர்யா நிச்சயதார்த்தமே நின்னு போச்சு இல்ல? அது மட்டும் இல்லக்கா, அந்த நிச்சயதார்த்தம் நின்னு போனதுனால உங்களுக்கு எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அவமானம், எவ்வளவு தலைக்குணிவு, இது எல்லாம் அந்த பார்வதியால தானக்கா. நினைச்சு பாக்குறா. நினைச்சு பாக்குறா. நம்ம சொல்றது எல்லாம் அமைதியா கேட்டுக்கிறான்னா நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம்.
அத அப்படியே புடிச்சுக்கிட்டு ஏறி போயிடுவேனச்சா. அக்கா, பார்வதி என்னமோ ரொம்ப நல்ல பொண்ணுதான், அதெல்லாம் நம்ம இல்லைன்னு மறுக்கவே முடியாது. ஆனா அவளால நம்ம குடும்பத்துக்கு எப்பாவது நல்லது நடந்திருக்கா? இது வரைக்கும் குழப்பமும் பிரச்சனையும் தான் அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப பாருங்க, நீங்க எப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கீங்க. இவ்வளவு ஏன்கா, கொடுத்த வாக்க காப்பாத்துறதுல உங்களதான் எல்லாரும் உதாரணமா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உங்களாலேயே உங்க வாக்க காப்பாத்த முடியாம போயிடுச்சே. நீங்க சுந்தரத்துக்கிட்ட சொன்னீங்கல்ல, உன் பொண்ணுக்கு நான் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. அந்த வாக்க காப்பாத்தணுங்கிறதுக்காக நீங்க எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டீங்க. பாவம்க்கா, நீங்க உங்க இடத்துல இருந்து இறங்கி வந்து அவளுக்கு எவ்வளவு மாப்பிள்ள பாத்தீங்க, எத்தனை பேரை கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? மணவர வரைக்கும் வந்துட்டு மாப்பிள்ள ஓடி போயிட்டான், கல்யாணம் நின்னு போச்சு. அதுக்கெல்லாம் காரணம் அவர் ஆசைதான். நீங்க என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் கெட்ட பேர் உங்களுக்கு தானே. அதெல்லாம் கூட பரவாயில்லக்கா. இன்னைக்கு உங்க மனசே நொறுங்கி போய் இப்படி உட்கார்ந்து இருக்கீங்களே, அதுக்கு காரணமும் அவதானேக்கா. அக்கா, எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஆதி இருக்கான்ல, அவனை பத்திதான். நீங்க என்னக்கா சொன்னீங்க? பார்வதி இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, உங்க கண்ணு முன்னாடியே நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டீங்கல்ல. நாங்க எல்லாரும் அதை மதிச்சு நடந்தோம்ல. ஆனா ஆதி பார்வதி இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அவளுக்காக வக்காலத்து வாங்கி மறுபடியும் அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா. என்னமோக்கா, நடந்ததெல்லாம் கூட்டி கழிச்சு வச்சு பார்த்தா அந்த ஜோசியர் சொன்னது சரிதான் என் மனசுக்கு படுது. சித்தி, இவன் எப்ப வந்தா? ஆதி மாமா வேற கோமா வராரு. இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே. ஆனா அவளால நம்ம குடும்பத்துல தொடர்ந்து குழப்பமும் பிரச்சனைகளும் வந்துட்டு தான் இருக்கு. அவளால நமக்கு என்ன நல்லது நடந்திருக்கு? அப்படி கேளு, அப்படி கேளு. அம்மா, நீங்க இப்படி கேப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. நீங்க கேட்டதால சொல்றேன். இன்னைக்கு அப்பா நம்ம கூட இருக்காருன்னா அது காரணம் யாரு? பார்வதி தானே. ஒரு வாட்டி இல்ல, 2 வாட்டி பார்வதி அப்பாவோட உயிரை காப்பாத்திருக்கா.
அவ்வளவு ஏன் பாம்பு கடியை தான் வாங்கிக்கிட்டு உங்க உயிரை கூட காப்பாத்தினாலம்மா. இதெல்லாம் உங்களுக்கு நல்லதா தெரியலையா? லிஸ்ட் போட்டு மனச மாத்திருவானோ? ஆதி, என்னமோ அந்த சமையல்காரி அக்கா உயிரையும் மாமா உயிரையும் காப்பாத்துனத பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்க. அது வேலைக்காரங்க விசுவாசம், அவங்க எஜமானங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. எத்தனை வேலைக்காரங்க அவங்க எஜமானங்க உயிரை காப்பாத்துறதுக்கு உயிரை விட்டுருக்காங்கன்னு லிஸ்ட் தரட்டுமா? பெரிய விஷயமா பேசிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் பெருசு இல்ல. ஆனா அக்கா அவங்க வீட்ல வேலை பாக்குற ஒரு டிரைவரோட பொண்ணு. அவ நம்ம வீட்டுக்கு சமையல்காரி. அதெல்லாம் மறந்துட்டு ஆனாலும் அவளுக்காக அவ உயிரை காப்பாத்துறதுக்கு அவங்க இடத்துல இருந்து இறங்கி வந்து ரத்தம் கொடுத்து அவ உயிரை காப்பாத்திருக்காங்க. அதான் பெருசு. உயிர்ன்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான். முதலாளி வேலைக்காரங்கன்ற வித்தியாசம்லாம் இல்ல. நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. பார்வதி உயிரை காப்பாத்தின விஷயத்தை விடுங்க. இந்த வீட்டோட மான மரியாதை காப்பாத்திருக்கால, அதுக்கு என்ன சொல்றீங்க? அண்ணா வனஜாமா கையில விலங்கோட இந்த வீட்டை விட்டு வெளியே போனா இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை கௌரவம் இதெல்லாம் என்ன ஆகும்? ஆதி, என்னடா? நான் பேசணும், விடு. ஹெர்பல் பியூட்டி கம்பெனி ஆரம்பிச்சப்போ ஒரு கேஸ்ல போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ண வந்தப்போ நான் அரெஸ்ட் ஆகி போனா நம்ம குடும்ப கௌரவம் பாதிக்கப்படும்னு ஜெயிலுக்கு போய் அவ கஷ்டப்பட்டாலே, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? இவன் விட மாட்டானோ? அதி விடு அதி. பா, என்ன பேச விடுங்கப்பா. தீபாவளி அப்ப நம்ம போனஸ் கொடுக்க முடியாம அந்த நந்தினி பிளான் போட்டு நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல லாக் பண்ணல. அப்போ போனஸ் கொடுக்க பணம் கொடுத்தது யாரு? பார்வதி தானே. அது நம்ம குடும்பத்துக்கு அவ பண்ண நன்மை இல்லையா? நீங்க எனக்கு உண்டான பணத்தை ஷேர் மார்க்கெட்ல போட்டு அது பெருசா வளர்ந்துருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த பணம் சும்மா தானே இருக்கு. அந்த பணம் போதுமானதா இருந்தா இப்ப அவசரத்துக்கு அந்த பணத்தை பயன்படுத்திக்கலாமே. ஆதி, அந்த பணம் எல்லாம் என்ன? அவ ஊர்ல இருந்து வரும்போது மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்தாளா? இல்ல அவங்க என்ன பரம்பரை பணக்காரங்களா? எல்லாம் அக்கா அள்ளி கொடுத்தது தானே. அதையெல்லாம் நீ ரொம்ப புத்திசாலித்தனமா ஷேர் மார்க்கெட்ல அம்மாவுக்கும் முட்டிக்குச்சி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இது இப்படியே தொடரட்டும்.